ஹலோ கைஸ், போன பாட்டில் எதுலேருந்து ஸ்டாப் பண்ணியிருப்போமோ இப்போ அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஈசு வந்து சூசைட் பண்ண போயிருப்பா. அப்போ தான் ஜோ ஓடி அவளை காப்பாற்றி உட்கார வச்சு இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்திருப்பா. நீ ஏண்டி சாகிற, எல்லாம் அவன் தான் சாகணும், பேசாமல் நம்ம அவளை கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்மளுக்கு ஒரு சீன் காட்டுறாங்க, அவனை கொலை பண்ணிட்ட மாதிரி. இப்போ இவங்க 2 பேரும் இவனை கொலை பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நம்ம ஸ்டோரிக்குள்ளே போனால் தான் தெரியும். இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே யாரோ வர மாதிரி இருக்குது. அது வேறு யாரும் இல்லை, அந்த சைக்கோ தான். அவன் வந்துடுறான். அப்போ ஜோ இருந்துட்டு சொல்லலாம், இன்றைக்கி நான் அவனை போய் பேசிக்கிறேன், இன்றைக்கி அவனை நான் உட்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவள் போகிறா. அப்போ ஈசு சொல்கிறா, இல்லை அவன் ரொம்ப மோசமானவன், உன்னையும் ஏதாவது பண்ணிடுவான், இல்லை நீ போகாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. ஆனால் ஜோ கேட்காம போகிறா. இப்படியே அவள் போயிட்டுருக்கும்போது கதவும் அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறான். ஆனால் பார்த்தா அந்த இடத்துல ஜோ இல்லை, ஈசு மட்டும்தான் சோபாவில் படுத்துட்ருக்க மாதிரி இருக்குது. அவனும் கோவத்தில் அவனோட கோட்டை கழட்டி ஈசு மேலேயே தூக்கி வீசிடுறான். என்னை அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கியா, முதல்ல எந்திரிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை எழுப்புறான். இப்போ அவனும் என்ன பண்ணுறான்னா, எப்பவும் போல் அவளை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த வாட்சை கழட்டி வைக்கிறது, ரிங்கெல்லாம் கழட்டி வைக்கிறது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, பாட்டு போட்டு விடுறான். இவன் எப்போவுமே பாட்டு போட்டு விடுவான்ல, இவன் அடிக்கிறது தெரியக்கூடாதுங்கிறக்காக போட்டு விடுறான்ல, அந்த மாதிரி பாட்டு போட்டு விடுறான். அப்போ இவன் சொல்கிறான், இல்லைங்க வேணாம், நான் பண்ணது தப்பு தான், ஆனால் என்னை இன்னைக்கு அடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கெஞ்சுறான். அப்போ அவனும் சொல்கிறான், ஏண்டி நீ இன்றைக்கி பண்ண தப்புக்கு நான் இன்றைக்கி அடிக்காமல் இன்னும் 1 வருஷம் கழித்து சேர்த்து வச்சா நான் அடிப்பேன், இன்றைக்கி இருக்குடி உனக்கு, இன்றைக்கி உன்னை என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அவள் அந்த பெட்ரூம்குள்ளே தான் போகிறான். அங்கே போய் அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணுறான். அப்போ அவள் தடுக்கிறான். இல்லை இன்றைக்கி நீ அடிக்காதீங்க அப்படின்னு கெஞ்சிரா. ஏன்னா அந்த கபோர்டுக்குள்ளே தான் ஜோ ஒளிஞ்சிருக்கா போல இருக்குது. அதனால அவள் இல்லை இன்றைக்கி என்னை அடிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடிக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு நீ யாருடி, நீ அப்படியே ஒரு தப்பு பண்ணியிருக்க, நீ என்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமா, எனக்கு இன்றைக்கி எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா, நீ இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃபோன் அடிக்குது. அவன் இரு உன்னை வெளுத்து வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போயிடுறான். அப்போ ஈசு எந்திரிச்சு அந்த கபோர்டை ஓப்பன் பண்ணி ஜோ கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நீ உள்ளேயே இரு, நீ வெளியே வந்துடாத அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறான். ஜோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இவனை போய் வெளியே போய் ஏதாவது பண்ணணும் போலையே தோணுது, ஆனால் இது கரெக்டான டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் அழுதுகிட்டே உள்ள உட்காந்துட்ருக்கா. இப்போ இந்த கிம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். யார் கூடனா அவங்க ஆஃபீஸில் தான். என்னென்னு சொல்கிறாங்கன்னா, அந்த மிஸ்ஸஸ் மின் இவங்க கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் கூப்பிட்டு சொல்லிவிட்டு ஆஃபீஸ்க்கும் இவனை வர சொல்லியிருக்காங்க. இவன் அதுக்கும் ஈசுவை போட்டு அடிச்சுட்டு, இருடி உன்னை நான் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ ஜோ அந்த கபோர்டுக்குள்ளேருந்து வெளியே வரா. வெளியே ஈசுவை ஹக் பண்ணி, என்னடி இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துக்கிறான், நீ இவ்வளோ இதை மறைச்சிருக்க, எப்படி அடிக்கிறான் பாரு, இதனால் உயிரோடையே விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவளை ஹக் பண்ணிவிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஜோ ஒரு இடத்துக்கு போகிறா. அங்கே ஒரு ஃபினரல் நடக்குது. அது யாரோடதுன்னா மிஸ்ஸஸ் காங்கோடது. கார் முன்னாடி விழுந்து சூசைட் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களோட ஃபினரலுக்கு தான் போயிருக்கா. போய் அவங்க ஃபோட்டோ முன்னாடி நின்று, என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கில்ட்டியாக ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்கா. இப்போ அப்படியே இந்த பக்கம் வந்தால் அந்த சைக்கோ கிம் ரிட்டன் திருப்பியும் போட்டு ஈசுவை போட்டு அடிச்சிருப்பா. அவன் மயக்கம் போட்டே விழுந்திருப்பான். அப்பவும் விடாமல் தரன்னு இழுத்துட்டு போய் அடிச்சிருப்பான். இப்போ அப்படியே நைட் ஆகுது. நைட்டு ஈசு என்ன நினச்சான்னு தெரில, திடீர்னு ஒரு சேர் எடுத்து போட்டு அவள் தூக்கில் தொங்க போயிருப்பான். அதுக்கப்புறம் இவனுக்கும் தூக்கம் தெளிஞ்சு இவனும் எந்திரிச்சிட்றான். எந்திரிச்சு பக்கத்தில் பார்க்குறான், ஈசுவை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா இவன் ஆளில் தூக்கில் தொங்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இவனும் அங்கேயும் இங்கேயும் கண்டுபிடிச்சி ஒரு சிசர் எடுத்து அந்த கயிறையும் கட் பண்ணி இவன் கீழே படுக்க வச்சுருப்பான். படுக்க வச்சுட்டு இவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா அவள் பேச்சு மூச்சு இல்லாமல் படுத்துட்ருக்கா. இவனும் எழுப்பி பார்ப்பான், ஆனால் எந்திரிக்க மாட்டேங்கிறான். இவன் என்ன பண்ணுறான்னா, பக்கத்தில் இருக்க ஒரு ஃபோன் எடுத்து ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறான். பார்த்தா இவனுக்கு அப்படியே ஸ்ட்ரக் ஆகி உட்காந்துடுறான். ஏன்னா இவன் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி என்ன சொல்லுவான், நான் தான் என்னோடய ஒய்ஃபை போட்டு இப்படி அடித்தேன், அதனால தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. அதுக்காக என்ன பண்ணுறான்னா, அந்த ஃபோனை ஓரமாக வச்சுட்டு அவனே முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த சிபிஆர் எல்லாம் கொடுக்குறான். பார்த்தா அவள் அப்படி பண்ணும்போது எந்திரிச்சிட்றா. அதுக்கப்புறம் இவன் திருப்பியும் பழைய மாதிரி சைக்கோ மாதிரி, எதுக்கு நீ இப்படி பண்ண, என்னை ஜெயிலுக்குள்ளே போக வைக்க பார்க்குறியா, நீ செத்து அப்படிங்கிற மாதிரி இவன் திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கு அவள் சொல்கிறான், நீ என்னை எவ்வளோ வேணால் அடிச்சுக்கோ, அதை கூட நான் தாங்கிப்பேன், ஆனால் நீ 24 ஹவர்ஸும் அந்த சிசிடிவி மூலமாக என்னை வாட்ச் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அது இப்போவே நீ கழட்டி வீசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ நான் செத்து தான் போவேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி அந்த சிசர் எடுத்து அவள் கழுத்துலேயே குத்திக்க போகிறான். அதுக்கு அவன் பிடுங்கி வீசிட்டு, இப்போ என்ன பண்ணணும், அதை நான் உடச்சி தானே வீசணும், இப்போவே நான் உடச்சி வீசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போய் ஒரு பெரிய குச்சி எடுத்துகிட்டு அந்த சிசிடிவி அவனும் உடச்சி வீசிடுறான். இவங்களுக்கு இப்படியே இந்த நைட்டும் போயிடுது. அடுத்த நாள் அவள் ஜோக்கு மெசேஜ் பண்ணுறான், இந்த மாதிரி நம்ம இவனை கொண்டுடலாண்டி அப்படிங்கிற மாதிரி.
ஜோ வந்து அந்த மெசேஜை பார்த்துட்டு அவள் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாள். நல்லா யோசிச்சதுக்கப்புறம் அவள் வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறா. என்னென்னா, உனக்கு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் உனக்கு தேவையே இல்லடி, அவனை கொண்டுட்டா நீ சந்தோஷமாக இருப்பல்ல, இப்போ கண்டிப்பாக உன் கூட நான் இருப்பேன், அவனை கொண்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் டைப் பண்ணி அவளுக்கு சென்டும் பண்ணிடுறான். இந்த பக்கம் ஈசுக்கு வந்து ஜோ அனுப்பின மெசேஜ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் அவளுக்கு வந்து ரொம்பவே ரிலீஃபாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் வந்து யோசிக்கிறா, இவனை வந்து நம்ம எந்த மாதிரியெல்லாம் கொண்டா நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நின்று யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இப்போ வந்து அவன் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருப்பான் பால்கனியில் நின்று. அப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கத்தி எடுத்துகிட்டு வேகமும் ஓடி போய் அவனை போய் குத்திடுறான். அவனை குத்துற ஃபோர்ஸில் அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, திடீர்னு பால்கனிலேருந்து கீழே தொம்முன்னு விழுந்திருப்பான். இப்போ டப்புன்னு அவன் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அவன் வந்து ரூம்குள்ளேருந்து போவான். இப்போ தான் தெரியுது இது வந்து இவனோட இமேஜினேஷன். அவளும் யோசிக்கிறா, இப்படி கொண்டா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ வந்து ஜோதா வந்து ஜின்னோட இடத்துக்கு போயிருப்பான் அவனை பார்க்குறதுக்காக. ஏன்னா அன்றைக்கி அழுதுகிட்டே வந்திருப்பாள் ரெஸ்டாரண்ட்லேருந்து, இவங்ககிட்ட வந்து எதுவும் சொல்லாமல் வந்திருப்பா. அதுக்காக இவனை பார்த்து பேசணும் அப்படிங்கிறதுக்காக போயிருப்பா. அப்போ அவனும் அவளை பார்த்து கேட்குறான், என்னம்மா இன்றைக்கி நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவள் இருந்துட்டு நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அவள் திடீர்னு என்னங்கிறான், நீங்கள் அன்றைக்கி சொன்னது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவன் கேட்குறான், நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அன்றைக்கி அந்த ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்டு இருந்திருப்பாங்கல்ல, அப்போ அந்த நியூஸில் அவங்க இறந்துட்டதாக வந்திருக்கும்ல, அப்போ வந்து ஜின்னு என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த மாதிரி ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணும்போது அவங்க சூசைட் பண்ணக்கூடாது, அந்த ஹஸ்பண்டை தான் கொண்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பான். அதை தான் அவள் வந்து கேட்குறா. அப்படி கொன்னால் நம்ம வந்து மாட்டிக்க மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. இவனும் பார்க்குறான், இதெல்லாம் எதுக்கு இவ கேட்குறா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ அவன் பார்க்குறத வச்சுட்டே சொல்கிறான், இல்லை நான் சும்மா தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்கிறான். அதுக்கு அவனும் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறான். என்னன்னு சொல்கிறான்னா, ஒன்று கொன்னுட்டு அந்த பாடியை வந்து போலீஸ்க்கும் யாருக்கும் கிடைக்காத மாதிரி நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா அவன் கொன்னதே தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் சொல்கிறான். அதுக்கப்புறம் இவளும் வந்துட்டு அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு யோசிச்சுக்கிறா. அப்புறம் எதுவும் பேசலை. இப்படியே வந்து இவங்க 2 பேரும் வேறு ஏதாவது பேசிட்டு அவள் வந்து என்ன பண்ணுறான்னா இங்கேருந்து போகிறான். இங்கேருந்து போகும்போது திருப்பியும் வந்து அங்கே வந்து அந்த சைக்கோ கிம் மாதிரி ஒருத்தர் இருக்கான்ல, அவனை வந்து பார்க்குறான். அப்புறம் அவனை பார்த்துட்டு இருக்கும்போது கேட்குறான், இவங்க வந்து யார் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜின்னு வந்து இவனை பற்றி எதுக்கு இவன் விசாரிக்கிறா அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் சொல்கிறான். அவன் வந்து என்னென்னு சொல்கிறான்னா, இவன் நாடு வந்து சைனா, இவன் வந்து இல்லீகலாக கப்பல் மூலமாக இங்கே கொரியாவுக்கு வந்துட்டான், இவனால் ரிட்டன் போக முடியாது, ரிட்டன் போகணுன்னா பாஸ்போர்ட் வேணும், அப்படி இல்லைன்னா இவன் திருப்பியும் இல்லீகலாக தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் சொல்கிறான். இதெல்லாம் அவன் வந்து நல்லா நோட் பண்ணிக்கிறான். அப்போ இவன் வந்து இல்லீகலாக தான் இங்கே வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வந்து ஜின்னும் வந்து யோசிச்சுட்டே இருக்கான், இவனுக்கு சம்மந்தமே இல்லாமல் கொலை பண்ணுறதை பற்றி கேட்குறான், இவனை பற்றி கேட்குறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கா. அவளும் வந்து அவனை நல்லா நோட் பண்ணிகிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா, காருக்குள்ளே உட்காந்து அவனை வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கிறான். அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து அந்த வீடியோவை கொண்டு வந்து ஈசுக்கிட்டே காமிக்கிறான். இவன் பார்த்தா உன் புருஷன் மாதிரியே இருக்கான்ல, அப்படியே பேசாமல் நம்ம என்ன பண்ணலாம், உன் புருஷனை கொண்டுட்டு இவனை வந்து உன் புருஷனை நடிக்க வச்சிடலாம், எங்கேயாவது போக வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ இதுதான் வந்து இவங்களோட மாஸ்டர் பிளான். இப்போ என்ன பண்ணுறான்னா, ஜோ வந்து இவனை வந்து பார்க்க வரான். இப்போ நம்ம பேர் வந்து நம்ம ஜியான்னு வச்சுப்போம். இந்த ஜியானும் ஜோவும் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ ஜோ வந்து என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு நிறையா பணம் தரேன், எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சொல்லுங்கள் என்ன ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, நீங்கள் வந்து இங்கே இல்லீகலாக தானே வந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு பாஸ்போர்ட் எடுத்து கொடுத்தா நீங்கள் உங்கள் ஊருக்கு போயிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பாஸ்போர்ட்டா, என்கிட்ட எந்த ப்ரூஃப்மே இல்லை, எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவனு கேட்குறான். இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களோட பாஸ்போர்ட் இருக்குது, அவங்க பாஸ்போர்ட் வச்சு நீங்கள் போயிடுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இருந்துட்டு அவன் சொல்கிறான், அப்போ அவங்க உயிரோடு தான் இருக்காங்களா, அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதான்னு கேட்கும்போது, இப்போ பக்கத்தில் ஒரு ஜூஸ் டம்ளர் வந்து கீழே விழுந்துருது. அங்கே தள்ளி விட்டு எந்திரிச்சு போனது வந்து யாருன்னு பார்த்தா ஈசு தான். அவளும் அங்கே தான் இருந்திருப்பா. இப்போ வந்து ஜோ வந்து சரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடாதான்னு கேட்கும்போது, இல்லை அவங்களாம் உயிரோடு தான் இருக்காங்க, உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லி சொல்கிறா. இவனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ ஜோ தான் வீட்டுக்கு வந்து ஈசுக்கிட்ட வந்து கேட்குறேன், ஏன்டி என்ன ஆச்சு, ஏன் அங்கேருந்து வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இல்லடி எனக்கு அவனை பார்த்தோன்னே கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிடுச்சு, அதனால தான் நான் வந்து அந்த டம்ளரை கை தவறி கீழே போட்டுட்டு அங்கேருந்து வந்துட்டேன். இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் கரெக்டாக வருமா அப்படிங்கிற மாதிரி ஜோ கிட்ட கேட்டுட்ருக்கா. இப்போ ஜோவும் சொல்கிறான், இப்போ தான் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கு, நீ எதுக்கும் பயப்படாத. இப்போ தான் அவனும் ஓகேன்னு சொல்லிட்டான். இப்போ உன் புருஷனை வந்து நம்ம இங்கே கொன்னுட்டு அவனை மாதிரி இருக்க இந்த ஜியானை வந்து நம்ம வந்து அவனோட நாட்டுக்கு சைனாக்கே அனுப்பிடலாம். அதுக்கப்புறம் உன் புருஷன் வந்து இறந்துட்ட மாதிரியே இருக்காது, அவன் வந்து சைனாக்கு போன மாதிரி ஆயிரும், நம்ம மேலேயும் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது, நம்ம போலீஸ்கிட்ட மாட்டிக்கவும் மாட்டோம். இதுதான் கரெக்டான பிளான், கரெக்டாக தான் போகுது, நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நம்பிக்கையோடு இரு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து ஈசுக்கிட்ட வந்து ஜோ சொல்லிகிட்ருக்கான். இப்போ அப்படியே இந்த கிம்கிட்ட காமிச்சான். அவன் வந்து எப்படின்னா ஆஃபீஸே வந்து அவனை வந்து ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, இவனால தான் அந்த பணக்கார கிளைண்ட் வந்து நம்மளோட கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் இவனுக்கு ப்ரொமோஷனே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இவனும் வந்து என்ன பண்ணுறான்னா, அந்த மிஸ்ஸஸ் மின்னு இருக்காங்கல்ல, அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான்.
இப்படி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் என்ன நோட் பண்ணுறான்னா, அவங்க வந்து அதிகமாக வந்து ஒரு மாலுக்கு போகிறாங்க. எந்த மால்னு நம்ம ஜோ வந்து வேலை செய்கிறாள்ல அந்த மாலில் தான் போகிறாங்க. இதில் வந்து என்னென்னா, அவங்களுக்கு வந்து அங்கே பிடிச்ச சேல்ஸ் கேர்ள்ஸ்லேயே வந்து ஜோவை தான் பிடிக்கும் போல இருக்குது. அவள் கூட நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து மென்ஷன் பண்ணி எல்லாம் வந்து அவங்க பேஜில் வந்து போட்டிருக்காங்க. இப்போ இவன் என்ன நினைக்கிறான்னா, ஜோவை வச்சு தான் இனி வந்து இந்த மிஸ்ஸஸ் மின் கிட்ட பேசி நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட நிறைய வீடியோஸ் வருது. அது என்ன வீடியோஸ் அப்படின்னு பார்த்தா, அது வந்து அவனோட சிசிடிவி வீடியோ. அது உடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிருக்கும்ல அந்த வீடியோ. இப்போ அவன் அந்த வீடியோவை வந்து கிளிக் பண்ணி பார்க்குறான். அந்த என்ன வீடியோனா, ஜோ வந்து அந்த கபோர்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து ஈசு ஹக் பண்ணி எழுதிட்டுருப்பான்ல, இவன் கூட ஈசுவை போட்டு அந்த அன்றைக்கி அடி நடிச்சிருப்பான்ல அந்த வீடியோ. அப்போ அவனுக்கு தெரியுது, அந்த அன்னைக்கு இவன் வீட்டில் தான் இருந்திருக்கா. சச்சோ, நம்ம யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினச்சோமே, இவளுக்கு தெரிஞ்சிருச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்கான். இப்போ வந்து என்ன பண்ணுறான்னா, வீட்டுக்கும் போகிறான். வீட்டுக்கு போய் ஈசுக்கிட்ட பாசமாக பேசுகிறான். இந்த மாதிரி நீ கிளம்பிட்டு வா, இன்றைக்கி உனக்கு பிடிச்ச ஒருத்தங்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஈசுவும் வந்துட்டு மறுபேச்சு பேச முடியாதுல்ல, போய் அவளும் போய் என்ன பண்ணுறான்னா, போய் ரெடி ஆகிட்டு வரான். இப்போ 2 பேரும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஈசுவோட ஃபோன் எடுத்து ஜோக்கு வந்து மெசேஜ் பண்ணுறான். இந்த மாதிரி உன்னை மீட் பண்ணணும் வாடி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். ஈசு மெசேஜ் பண்ண மாதிரி. இப்போ சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் அங்கே ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்கும்போது ஜோவும் வந்துடுறான். இப்போ ஜோ வந்த உடனே 2 பேர்த்துக்குமே வந்து ஷாக்கிங்காக இருக்குது. என்னென்னா, ஜோக்கு வந்து அவன் ஹஸ்பண்ட் வர போகிறது தெரியாது, ஈசுக்கு வந்து ஜோ வரதே தெரியாது. ஏன்னா அவன் தானே வந்து மெசேஜ் பண்ணியிருப்பான். அதனால் 2 பேர்த்துக்குமே கன்ஃபியூஷனாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவனும் வந்துட்டு, வாமா நல்லா இருக்கியா, உன் ஃப்ரெண்டு உன்னை பார்க்கணுன்னு சொன்னான், அதனால தான் வந்து கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறான்னா, ஈசுக்கு வந்து அந்த கிளாஸில் வந்து வைன் ஊற்றி கொடுக்கும்போது ஈசு மேலே வேணும்ட்டே கொட்டிடுறான். அப்போ என்ன சொல்கிறான்னா, அச்சச்சோ சாரிம்மா அப்படிங்கிறான். இப்போ அங்கே இருக்க வெயிட்டர் கேர்ள் வந்து, வாங்க மேடம் வாங்க ரெஸ்ட் ரூம் போகலாம், உங்களுக்கு நான் க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் வந்துட்டு சரி போய் க்ளீன் பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ உடனே ஜோ வந்துட்டு இரு நானும் வரேன் அப்படின்னு போகும்போது இவன் இருந்துட்டு ஜோவை கூப்பிட்றான். இருமா, உங்கள்கிட்ட தான் நான் பேச வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான். இவனும் திரும்பி பார்க்குறா. பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ இருந்துட்டு, என்ன உன் ஃப்ரெண்டை நான் அடிக்கிறதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கிட்ட போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு இவ்வளோ சொல்கிறா, ஓ அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உனக்கு தெரிஞ்சுட்டு தான் பயம் இல்லாமல் நீ பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ கேட்குறா. அப்போ வந்து அவனும் சொல்கிறான், நாங்கள் 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எங்களுக்குள்ளே என்ன வேணா இருக்கலாம், அதை வந்து நீ வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். எதுடா கேட்கக்கூடாது, அவளை போட்டு காட்டு மிராண்டித்தனமாக அந்த அடி அடிக்கிற, இதை வந்து நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ என்னென்னா, வாஷ்ரூம்லேருந்து ஈசுவும் வந்திருப்பான். அப்புறம் 2 பேரும் வந்து பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க நார்மலாக. இப்போ இந்த கிம் வந்து சொல்லிகிட்ருக்கான் ஈசுக்கிட்ட என்னென்னு, இந்த மாதிரி ஜோ வந்து சொல்லிட்டா மிஸ்ஸஸ் மின் கிட்ட பேசி நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. இப்போ தான் நான் நடந்தது எல்லாம் சொன்னேன், அவளும் வந்து சரின்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிகிட்ருக்கா. அப்போ வந்து ஈசு வந்து பார்க்குறா இவளை, என்னடி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ இதுதான் வந்து இவனோட பிளானு. இப்போ ஜோ வந்து ஈசு முன்னாடி நோன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக சரின்னு சொல்லிட்டு வந்துடுறா. வீட்டுக்கு வந்துட்டு அவள் ஒரு நோட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் எழுதி வைப்பாள்ல, அதில் இவங்களோட டீட்டெயில்ஸும் இருக்குது. அதை எடுத்து இவங்க யார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இப்போ அவங்கள பார்க்குறக்காக போகிறான். போய் அவங்கள பார்த்துட்டு இந்த மாதிரி பேசுகிறா. அவங்களுக்கும் இவளை பிடிக்கும்ல, அதுக்காக வந்துட்டு அவங்களும் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நடந்ததெல்லாம் சொல்கிறா. அவங்களும் இருந்துட்டு சரி நான் உனக்காக ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனோட கம்பெனிக்கும் போகிறாங்க. போயிட்டு அவனும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை, நான் வந்து ஜோக்காக தான் இங்கே வந்திருக்கேன், அவளுக்காக தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஜோ வந்து மிஸ்டர் ஜானை தான் வந்து பார்க்க வந்திருப்பா. பார்க்க வந்துட்டு கேட்டுட்ருக்கா, உனக்கு எல்லாம் ஓகே தானே, உனக்கு எந்த டவுட்டும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இல்லை எனக்கு ஓகே தான், எனக்கு நீங்கள் பணம் கொடுத்து எங்கள் ஊருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜோ வந்து கராத்தே கிளாஸ் போயிருப்பான். அவங்க மாஸ்டர் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறக்காக. ஆனால் அவனால் வந்து இங்கே வராமல் இருக்க முடியாது. அதனால் வந்துட்டு அவள் வந்து இந்த க்ளீனெல்லாம் பண்ணுறது, கூட்டுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கா. இதுதான் நம்ம பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு மாதிரியாக பார்க்குறாரு அவளை. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு போயிடுறா. வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கயிறு கிடைக்குது. அந்த கயிறு எடுத்து வச்சுக்கிறான். இப்போ அப்படியே ஜோ வந்து கார் எடுத்துகிட்டு எங்கே வரான்னா, ஜின்னோட பிளேஸுக்கு தான் இந்த ஜியானை பார்க்குறக்காக வரா. வந்துட்டு கேட்குறா, இந்த மாதிரி என்ன உனக்கு எல்லாமே இப்போவும் ஓகே தானே, நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இல்லை எனக்கு ஓகே தான், எனக்கு நீங்கள் காசு கொடுத்து என்னை ஊருக்கு அனுப்புனா போதும், நான் கண்டிப்பாக ஓகே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ இவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து ஜின் வந்து மேலே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கா. என்ன வியடாக இருக்குது, இவன் ஏன் இந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இவனும் ஒரு சந்தேகமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அந்த ஜியான் வந்து அந்த கடைக்குள்ளே தான் போயிட்டுருக்கா. அப்போ ஜின் கூப்பிட்டு கேட்குறான், என்னடா அங்கே யார் கூடடா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறேன். இல்லை, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அதனால தான் பேசிகிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உனக்கே இங்கே யாரும் இல்லை, நீயே இல்லீகலாக தான் வந்திருக்கேன், உனக்கு இங்கே யாரும் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி திட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி இவனும் பேசிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு வந்து இதுக்கப்புறம் தான் இன்னும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது, என்ன நடக்குது இவங்க 2 பேத்துக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ வந்து இந்த பக்கம் எடுத்துட்டா ஈசு வந்து அந்த சைக்கோவை கொன்னதுக்கப்புறம் அவன் பாடியை வந்து எங்கே கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கூகுள் மேப்பில் வந்து ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்துட்ருக்கா. அவங்க வந்து என்னென்னா ரொம்ப ப்ளக்காவாக அவங்க பிளான் பண்ண மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுவே இந்த பக்கம் வந்துட்டோம்னா ஜோ வந்து அந்த ஜியானை கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவனுக்கு ஹேர் கட்டெல்லாம் பண்ண வச்சு கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் போட்டு அப்படியே அந்த சைக்கோ மாதிரியே வந்து இவனை மாற்றிடுறான். பார்த்துட்டு டே இப்போ தாண்டா நீ பார்க்க மனுஷன் மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவனும் கேட்குறான். கேட்டுட்டு மேடம் நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிவிட்டு அவன் தலையில் ஏதோ ஒட்டிகிட்ருக்கு, அதை வந்து அவள் வந்து எடுத்து விடுறான். இப்போ இவங்க 2 பேர் இப்படி நின்றுட்டுருக்கிறத வந்து அந்த சைக்கோவோட தங்கச்சி பார்த்துட்றான். அவள் வந்து போலீஸ் தானே, அவங்க ரவுண்ட்ஸ் போயிட்டுருக்கும்போது அவள் வந்து பார்த்துட்றா. இவள் பேர் வந்து நம்ம யோன்னு வச்சுக்கலாம். அவள் பார்க்குறா, நம்ம என்ன வேற ஒரு பொண்ணு கூட நின்றுட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவனும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இருந்துட்டு சரி நீ ரெடியாக இரு, நான் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. ஓகே மேடம், எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ இந்த கிம் சைடு வந்தோன்னா அவனுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். ஏன்னா அந்த மிஸ்ஸஸ் மின் வந்து இவன் கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதனால் இவனுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். இப்போ அவன் வந்து கேமராவை உடச்சி போட்டிருந்தாலும் அந்த ஜிபிஎஸ் மூலமாக ஈசு வந்து எங்கே போகிறா என்ன பண்ணுறாங்கிற மாதிரி ட்ராக் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவன் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்ல, ஏன்னா இவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுல, அதனால் வந்து இவ கூட வந்து ரொம்ப ஹாப்பியாக சிரித்து பேசுகிறான். இவன் வந்து ஹாப்பியாக இருந்தானா ஈசு கூட ஹாப்பியாக இருக்கணும், இவன் வந்து கோவமாக இருந்தானா ஈசுவை போட்டு அடிக்கணும். இதுதான் இவனோட வேலை. இதுக்கப்புறம் வந்து ஜோ வந்து என்ன பண்ணுறான்னா அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாள், எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜின்னோட பிளேஸில் வந்து இவனை இறக்கி விட்டுட்டும் போகிறான். இந்த மாதிரி நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீ வந்து ரெடியாக இருந்துக்கோ, அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இறக்கி விட்டு போகிறான். இப்போ ஜின் வந்து அவன் ஒர்க்கர்ஸ் கூடலாம் உட்காந்து சாப்பிட்ருக்கான். அப்போ வந்து அதில் வேலை செய்கிறவங்க வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இந்த ஜானுக்கு வந்து என்னாச்சுன்னே தெரில, அவன் இப்போ கொஞ்ச நாளாகவே வியர்டாக இருக்கான், அவன் சொந்த ஊருக்கே போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜின் யோசிக்கிறான், அவனே இல்லீகலாக தான் வந்திருக்கான், அவன் எப்படி போக முடியும், அப்படி அவன் போகணுன்னா திருப்பி இல்லீகலாக தான் போகணும், அதுக்கு நிறைய பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இவனும் வந்து யோசிச்சுட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜின்னுக்கு வந்து இருக்க டவுட் வந்து ரொம்ப ஆகிட்டுருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ வந்து இப்படியே வந்து இந்த டேவும் முடியுது. அப்புறம் வந்து நம்ம ஜோ வந்து அவங்க மாஸ்டர்கிட்ட போய் ஃபைட் பண்ணுறா. அதாவது அவனுக்கு பனிஷ்மெண்ட்டெல்லாம் முடிஞ்சிருக்கும், அதனால் 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மாஸ்டரையை வந்து இவ ஜெயிச்சிட்றா. அப்போ மாஸ்டர் வந்து ஒரு வழியாக நீ என்னை ஜெயிச்சிட்ட, இந்த ப்ளூ பெல்ட் வந்து உனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதை வாங்கிறதுக்கு தானே இவ்வளோ நாள் நீ ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்த்தோன்னே. இப்போ அப்படியே ஈசு பக்கம் வந்தோன்னா அவன் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்பிகிட்டு இருக்கா. அப்போ ஈசுவும் கிளம்பி வந்து இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்டு கூட இன்றைக்கி வெளியே போயிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கான்ல ப்ரமோஷன் கிடச்சதுனால, அதனால் என்ன பண்ணுறான்னா அவனும் சரி அப்படிங்கிற மாதிரி விட்டுறான். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து எங்கே போகிறாங்கன்னா அவங்க வந்து கூகுள் மேப்பில் ஒரு பிளேஸ் பார்த்துருப்பாங்கல்ல, அவனோட பாடி டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த காட்டுக்குள்ளே தான் போய்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க அந்த காட்டுக்குள்ளேயெல்லாம் போகிறதெல்லாம் இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஜிபிஎஸ் மூலமாக இவங்க போகிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் ஃப்ரெண்டு கூட வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு தானே போனான், இவன் காட்டுக்குள்ளே எதுக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி இவன் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஸ்டாஃப் வந்து இந்த மாதிரி கூப்பிட்றாங்க. எதுக்கு கூப்பிட்றாங்கன்னா அங்கே வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த மிஸ்ஸஸ் மின் வந்து இவனோட கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, இவனுக்கும் ப்ரமோஷன் கிடச்சிருக்கும்ல, அதுக்காக இவனை பாராட்டி ஒரு பெரிய பார்ட்டி மாதிரி வச்சுருக்காங்க. இவனுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு அவனும் நல்லா ஜாலியாக ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இருந்தாலும் அவள் எங்கே போகிறா எதுக்காக போகிறா அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி அதைவே பார்த்துட்ருக்கா. இவன் என்ன பிளான் வச்சுருக்கா, ஏன் இந்த காட்டுக்குள்ளெல்லாம் போகிறா அப்படிங்கிற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை வந்து கழுத்து இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டுறாங்க. கொன்னுட்டாங்களான்னு பார்த்தா அதுதான் இல்லை, 2 பேரும் தலகாணியில் கைத்தை கட்டி ட்ரையல் பார்த்துட்ருக்காங்க. அவனை வந்து இந்த மாதிரி தான் கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கும்போது காலிங் பெல் வேறு அடிக்குது. யார் இந்நேரத்துக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஈசுவும் பயந்து எந்திரிச்சு ஓடி போகிறான். அதுக்குள்ளே வந்து ஜோ வந்து இதெல்லாம் நம்ம மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்த இடத்துல எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு அந்த கயிறெல்லாம் கொண்டு போய் மறைச்சி கூட வச்சுக்கிட்டு இருக்கா. இப்போ ஈசு மட்டும் டோர் ஓப்பன் பண்ணி வந்துட்டு, என்ன இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். சரி
எதுக்குடி எனக்கு சைனாக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இவன் காட்டுக்கு போனதை பற்றி கேட்பான்னு பார்த்தா இவன் வந்து சைனாக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டதை பற்றி கேட்டுட்ருக்கான். ஏன்னா இவங்க வந்து இவனை கொன்னுட்டு இவனை மாதிரி இருக்க அந்த ஜியானை வந்து சைனாக்கு அனுப்புறது தானே பிளானு. அதுக்காக தான் வந்து சைனாக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருப்பாங்க. இதை வந்து இவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு வந்து இவக்கிட்ட வந்து கேட்குறான், எதுக்குடி அப்புறம் நீ காட்டுக்கு வேறு போயிருக்க, என்ன பண்ணுற, எனக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்கேன், அந்த காட்டுக்கு வேறு போய் பார்த்துட்டு வந்திருக்கேன், என்ன பண்ண நினைக்கிற நீ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, நீ உன் ஃப்ரெண்டை பார்க்க தானே போனேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கும்போது அந்த ரூம்லேருந்து ஜோவும் வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு அவளை எதுவும் திட்டாதீங்க, நான் தான் அவளை வந்து காட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ அவன் இருந்துட்டு, என்னங்கடி என்ன 2 பேரும் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்ன கொல்லைக்கு இது ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா என்ன, அப்படியெல்லாம் கனவுல கூட நினச்சி பார்த்துடாதீங்க, இப்போ உங்கள் 2 பேர்த்தோட சாவு என் கையில் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு சுற்றி தேடிக்கிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் ஏதாவது பண்ணி வச்சிருக்கிறாளுங்களா அப்படின்ட்டு பார்த்தா அந்த கயிறையும் கண்டுபிடிச்சிட்றான். ஓஹோ, இதுதான் உங்கள் 2 பேர்த்தோட பிளானா, என்னை கொல்ல போகிறீங்களா 2 பேரும், சரி கொல்றது ஓகே, அப்புறம் எதுக்கு சைனாக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே ஈசுவோட கழுத்தில் வந்து அந்த கயித்தை போட்டு நெரிக்கிறான். அப்போ ஜோவும் வந்து காப்பாற்ற போயிடுறான். இவன் 2 பேர்த்தையும் போட்டு தப்புன்னு தப்பி எடுக்கிறான். இவன் சும்மாவே சைக்கோ மாதிரி தான் பண்ணுவான். இப்போ ட்ரிங்க்ஸ் வேறு பண்ணியிருக்கானா, போட்டு 2 பேர்த்துக்கும் அடி விழுகுது. ஜோவும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவள் கரத்தையெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறான். ஆனால் இருந்தாலும் அவன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான் இவனை விட. போட்டு அவளையும் போட்டு அடி நடித்து அவள் கழுத்துலலாம் கைத்தை போட்டு ரொம்ப இருக்கிறான். ஜோ வந்து சாகிற கண்டிஷனுக்கே போயிடுறான். இப்படி அவளை போட்டு இறுக்கிட்டு இருக்கும்போது அவன் தலையில் வந்து பின்னாடி வந்து யாரும் டம்முன்னு அடிச்சிடுறாங்க. அது வேறு யாரும் இல்லை, ஈசு தான். அவனும் வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததுக்கப்புறமும் விடாமல் அவன் மேலே ஏறி உட்காந்துட்டு அவன் மூஞ்சியை போட்டு குத்துன்னு அப்படியே ரத்தம்லாம் அவன் மூஞ்சியில் தெறிக்க வெறி தீர குத்திக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவனை எவ்வளோ அடி அடிச்சிருப்பான், அதனால் போட்டு அடின்னு அடிக்கிறான். இப்போ ஜோ இருந்துட்டு வேணாண்டி விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜோவும் வாங்கி 2 அடி அவ சார்புக்கு அவளும் 2 அடி அடிக்கிறான். எதை வச்சு அடிச்சிருப்பாங்கன்னா ஒரு ஸ்னோபால் மாதிரி இருக்கும், அவள் மேரேஜுக்கு வந்து அது கிஃப்டாக வந்திருக்கும், அதை வச்சு போட்டு அடின்னு அடிக்கிறான். அவன் செத்தும் போயிடுறான். இதில் என்னென்னா இன்றைக்கி வந்து இவங்க கொல்லணுங்கிறது பிளானே கிடையாது. இன்றைக்கி வந்து அவங்க ட்ரையல் தான் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக என்ன ஆயிடுச்சுன்னா அவனை கொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அவனும் செத்தும் போயிட்டான். இப்போ வந்து ஈசு தான் வந்து கேட்குறான், என்னடி இப்போ நம்ம கொன்னுட்டோமே என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் இந்த சைக்கோவோட பாடி என்ன பண்ண போகிறாங்கன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் சூன் பார்க்கலாம்.